ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்கோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்கோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் போட்டுருந்தேன், ஆனாலும் அதுக்கப்புறமும் நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு ஃப்ரீ ஃபயரில். இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஹேக்கரு. சரி, அது வேணால் இருக்கட்டும். இந்த ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பீச் பாய் பண்டலு வருஷம் முழுக்க அப்படியே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிளைம் பண்ணி அந்த கலெக்ட் பண்ணி அதை அன்லாக் பண்ணது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஏதோ ஸ்னைப்பர் வந்திருக்கு. அந்த ஸ்னைப்பர் வந்து நீங்கள் க்ளோவால் போட்டு பின்னால் கவர் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போது கூட உங்களை அடிச்சிருமா. க்ளோவாலை உடச்சிட்டு வந்து உங்களை அடிக்குமா. 80 டேமேஜ் கொடுக்குமா. க்ளோவால் போட்டதே அவன்கிட்டேருந்து அடி வாங்காமல் இருக்குது தான். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்னைப்பரை கொண்டு வந்திருக்காங்க பொழுது. அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் மோடில் இந்த ட்ரைனிங் மோடை ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. புதுசாக ஏதோ ஒரு கார் ரேஸ் கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்காங்க. கார் ரேஸ், பைக் ரேஸ், ஜீப் ரேஸ் எல்லா ரேஸும் பண்ணலாம். இது ஒரு வேறு லெவல் அப்டேட் தான். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தீங்க, எல்லாத்தையும் அடித்து கவுத்திட்டு வந்து இதில் உட்காந்துக்கிட்டலாம். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஹேக்கர்னா, இந்த மாதிரி ரேங்க் புஷ் பண்ணவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஹேக் பண்ண ஒரு 2-3 மேட்ச் போட்டாலே ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும். அதுக்கு ஏதோ ஒரு ஆன்டி ஹேக்காக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஷ் ஸ்குவாடில் வெப்பன்ஸோட ரேட்டு பூராமே மாறுது. பிஸ்டலு அது இது எல்லாத்துக்குமே ரேட்டு மாறுது. அதுக்காண்டி தான் இது போட்டிருக்கேன். A94லாம் கம்மியான விலைக்கு வருது. அந்த ஸ்னைப்பர் சொன்னேன் தெரியுமா, அது மட்டும் 2200 அந்த ரேட்டுக்கு வருது. ஆனால் எல்லாமே அந்த ஸ்னைப்பர் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை நல்லதா கெட்டதான்னு. ஏன்னா க்ளோவால் உடச்சிட்டு வருதுங்காங்க. நம்ம கையில் கிடச்சா நல்லது, எனிமி கையில் கிடச்சா கெட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோன் பார்க்கறது தான். இந்த ஜோன் பார்க்கறது என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா, நமக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேல் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். அதாவது ஸ்குவாடில் இப்போ நம்ம பார்த்தாலே போதும், நம்ம ஸ்குவாடுக்கே தெரியுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஎஸ்எஸ் கன்னில் வந்து நீங்கள் சுட்டிங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு 50 போகுதுன்னா, இதை மாட்டி சுட்டிங்கன்னா ஒரு 58 அப்படி போகும். ஆனால் 50லாம் போகாது, சொல்லுதேன் எடுத்துக்காட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வேறு லெவலில் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு. நல்ல கரீனா எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க என்ன கேட்டால். அதுக்கப்புறம் கார் 98லலாம் நீங்கள் இப்போ டக்குன்னு ஸ்கோப் எடுத்து 2 கண்ணை மாற்றி சுடுறீங்க. பட் அதுக்கு இப்போ ஒரு தடை வச்சுட்டாங்க. என்னென்னா, நீங்கள் ஜூமை போட்டு எடுக்கும் கொஞ்சம் லேட்டாகும். அதனால அந்த ஸ்கோப் ஏதோ ஒன்று குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது கேரக்டர் வரப்போகுது. இது ஃப்ரீயாக வரப்போதா எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு கேரக்டர் மட்டும் வரப்போகுது. என்ன கேரக்டர் அப்படிங்க, ஏதோ ஒரு உல்ஃபராவா ஏதோ ஒரு கேரக்டரு, அது பேர் வாயில் வரல. இந்த கேரக்டர் தான். இது பார்க்க ஹேர் எல்லாமே நல்லா தான் இருக்குது, லுக்காக தான் இருக்கும் அந்த கேரக்டரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு டாப்அப் ஈவெண்ட் வந்திருக்கு, ஒரு எமௌண்ட்டு. இந்த கேட்டால் என்ன கேட்டால் அது ஒருத்தான் டாப்அப் தான். ஏன்னா அந்த எமௌண்ட் கொஞ்சம் ரேர் எமௌண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துப்பாக்கியை பற்றி தான் போடுவேன்னு நினைக்கேன். ஆமாம், அந்த கன்னே தான். M188BA ஏதோ ஒரு கன்று. இந்த கன்று தான் ஸ்னைப்பர் புதுசாக ஃப்ரீ ஃபயருக்கு வரப்போகுது. ஆனால் வேறு லெவலில் அடிக்க போகுது இந்த கன்று, அது மட்டும் தெரியுது. புதுசாக கன்று லான்ச் பண்ணுறாங்கல்ல, அதனால க்ளோவாலே உடச்சிட்டு வந்துடும். அதுதான் இதில் இப்போ இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் அதான், மைனஸ் பாயிண்ட்டும் அதான். இதில் மைனஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. AWM மாதிரி தான் இதுவும். ஆனால் என்ன, இந்த கன்று கிடச்சா க்ளோவாலுக்கு உள்ளேயும் உடச்சிட்டு வந்துடும். ஆனால் தொடர்ந்து 2 க்ளோவால் போட்டால் உடைக்கலையான்னு தெரில. இல்லை 3 க்ளோவால் போட்டால் உடைக்காதுன்னு தான் நினைக்கேன், தெரியலை. ஆனால் ஒரு க்ளோவால் போட்டால் உடச்சிட்டு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்டு அப்புறம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொஃபைல் காமிக்கேன். 12 எமௌண்ட் வைக்கலாமா. இப்போ நம்ம 6 எமௌண்ட்டே வச்சுட்டு தான் இருப்போம். பார்த்தா 12 எமௌண்ட் வைக்கலாமா. இதில் பார்த்திங்கன்னா 8 எமௌண்ட் தான் இருக்குது. ஆனால் 12 எமௌண்ட்டு வரும். 2 ஸ்லாட் அப்படின்னு இருக்காங்க. 6 12 தானே. ஆமாம், 12 எமௌண்ட் வைக்கலாம். 12 எமௌண்ட் வச்சுருக்கவங்க 12 எமௌண்ட் வச்சு நல்ல எனிமையை கில் அடித்து நல்ல கடுப்பு ஏற்றலாம். அது நல்ல வசதியாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நோவாவா ஏதோ ஒரு பெட்டு வருது. அந்த பெட்டை பற்றி தான். அது கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெட்டு எப்படின்னு எனக்கு தெரில சரியா. ஆனால் பறந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பறவை தானே அது. கழுகா என்னதுன்னு தெரில. ஆமாம், கழுகு தான். கழுகு மாதிரி தான் இருக்குது, தெரியல. பட் ஆனால் அது பறந்துட்டு தானே இருக்கும். அதனால தான் பார்த்தோம். இந்த இதையும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய வரும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி